கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம சிந்திக்க போகலாம். தொடர்ந்து நம்ம மத்தேயு சுவிசேஷத்தை தான் பார்த்து வருகிறோம். மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்குறோம். இன்னைக்கு மத்தேயு சுவிசேஷத்துடைய 2வது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். 2-3 வாரங்களா இந்த சுவிசேஷம் யாரை பற்றியது, இது எழுதுறது யார், இதுல என்ன அடங்கி இருக்குது. கடந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகத்தன்மை, எப்படிப்பட்ட ராஜரீகத்தன்மை, இயேசு யூதர்களின் ராஜாவாக அவர் வந்திருக்கிறான்றதுக்கு நிரூபணத்தை தான் அவர் சொல்றாரு. அந்த வம்ச வரலாறு மூலமாக முதல்ல அவர் மனித சித்தம் அல்ல, கடவுளுடைய கிருபையினால வந்த ராஜா அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அந்த முற்பிதாக்கள் அவங்களுடைய ராஜாக்களுடைய வீழ்ச்சியிலிருந்து அவர் கடவுளுடைய வல்லமையால வந்த ராஜா. இறுதியாக அவர்கள் பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் அடையாளம் தெரியாமல் போகும்பொழுது அவர் அவர்களை தேடி வந்த ராஜாவாக இருந்தார். இறுதியாக யோசேப்பு மரியாளுடைய வாழ்க்கையில அவர் பிறக்கும் பொழுது அவர் பாடுகளோடு வந்த ராஜா, பாடுபடும்படியாக வந்த ராஜா அப்படின்ற 4 காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 2வது அதிகாரம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் இயேசு எப்படி இந்த உலகத்துக்கு ராஜாவா இருக்கிறார். இயேசு உண்மையா ராஜாவா? இயேசு இந்த முழு உலகத்தையும் உண்மையாவே அதிகாரம் உள்ளதாக இருக்கிறாரா, வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாரா? அதான் நம்ம பார்க்குறோம். இப்போ 2வது அதிகாரத்திலே மத்தேயு அதை எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். 2வது அதிகாரத்திலே நம்ம இப்போ முதல் 8 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். முதல் 8 வசனம் மத்தேயு 2ஆம் அதிகாரம். சரி, நான் வாசிக்கிறேன். ஏன்னா பைபிளை திறந்தாதான் நம்ம கடவுள் யாரு, நம்முடைய நிலை என்ன, நமக்கு தேவன் பேசக்கூடிய வார்த்தை என்னன்றதெல்லாம் பைபிளில் தான் நம்ம படிக்கணும். நம்ம மனித கதைகள், மனித அனுபவம், மனுஷ வாழ்க்கை நடந்ததை நம்ம கேட்க வரல, அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? இப்போ முதல் 8 வசனத்தை நான் வாசிச்சு உங்களுக்கு கொடுத்துறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்து கொண்டார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பரர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகள் ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ஒரு ராஜா எப்படி சந்ததியில வந்தாரு, அந்த ராஜா எப்படிப்பட்ட பிறப்பை கொண்டிருந்தார், அந்த ராஜா எப்படி வழிநடத்தப்பட்டார்ன்றதை சொன்னார். இப்போ 2ஆம் அதிகாரத்துல அவர் பிறக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எப்படி அவரை வரவேற்றார்கள். ஒரு ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா இளவரசன் அந்த குழந்தை தான் அடுத்து அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்யப்படும். இப்போ ராஜாவுடைய மகன் அடுத்து மரியாதைக்கு கனப்படுத்தப்பட வேண்டியவன், அந்த ராஜாவுக்கு எல்லாரும் வணங்கணும். அதான் நான் நோக்கம். இஸ்ரவேல ராஜாக்களுக்கு மூத்த மகன் பிறக்கிறான்னு சொன்னா எல்லா மக்களும் போய் அவர்களுக்கு பரிசு கொடுத்து ராஜாவை போற்றி அந்த ராஜ்யத்தை புகழ்ந்து எல்லாரும் சாஷ்டாங்கமா அந்த ராஜாவை வணங்குவாங்க. அதான் பழக்கம், அதான் உலகம் முழுவதும். இப்போ இயேசுக்கு எப்படி அது நடந்தது? மத்தேயு தான் சொல்றாரு, உனக்கு மேசியா அனுப்பப்பட்ட பொழுது மேசியா பிறந்தான்ற செய்தியை கடவுள் மறைச்சு உனக்கு வைக்கல. இயேசு பிறந்தான்ற செய்தி உன் தேசம் முழுவதுக்கும் கொடுக்கப்பட்டது. இயேசு பிறந்தான்ற செய்தி உலகம் முழுவதும் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. இது ஏதோ ஒரு மூளையில நடந்த விஷயம் கிடையாது. மூளையில ஒரு ஓரத்துல இயேசு பிறந்தாரு, அவர் ஏதோ தனிமையில வாழ்ந்தார் அப்படி இல்லை. முழு உலகத்துக்கும் அது அறிவிக்கப்பட்டது. அது ரொம்ப சிறப்பா அது இஸ்ரவேலுக்கு தெளிவாக அறிவிக்கப்பட்டது. அதான் அவர் முதல்ல சொல்றார்.
அவங்க சொல்லும் பொழுது அதான் அவர் என்ன சொல்றாரு, யாரு காலத்துல பிறந்தாரு, எப்ப பிறந்தாரு, எங்க பிறந்தாரு? அவர் ஏரோது ராஜாவின் நாட்களில். ஏரோது யாரு அப்படின்னு நமக்கு தெரியும். ஏரோது யாரு? ராஜா. யாருக்கு ராஜா? யூதர்களுக்கு ராஜா. ஏரோது ஆனா யூதனா? இப்ப யூதர்கள் யூத ஆட்சியா நடக்குதாங்க. இயேசு பிறந்த பொழுது யூதர்களுக்கு சொந்த ராஜா இருந்தாங்களா? ரோமர்கள் தான் ஆட்சி பண்ணாங்க. ரோமர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் நியமித்த ஒரு மனுஷன் தான் ஏரோது. இந்த ஏரோது இஸ்ரவேல் கோத்திரத்தான் கிடையாது, இஸ்ரவேல் மனுஷன் கிடையாது. இவன் ஏசாவுடைய கோத்திரம், ஏதோமியர்கள் இருந்து வந்தவர்கள். இஸ்ரவேலுக்கு முழுமையான எதிரி ஏதோமியர்கள். யாக்கோபு ஏசா ரெண்டு பிரி. ஏசா எப்பயுமே யாக்கோபுக்கு இஸ்ரவேலுக்கு எதிராக இருப்பான். இஸ்ரவேல் விழுந்து போனால் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு ஆள் ஏசா, ஏதோமியர்கள் தான். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஏதோமியர்களை குறித்து பல நியாய தீர்ப்பையும் தண்டனையும் சொல்றார். அந்த சந்ததியில தான் ஏரோது வரான். அவர்கள் அங்கு ஆளுகை கொண்டாங்க. அந்த நாட்கள்ல இயேசு எங்க பிறக்கிறார்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது. இப்ப ஏன் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்தாரு? ஏன் பிறந்தார்? தாவீதின் வம்சத்துல பிறக்கிறாரு. 1ஆம் அதிகாரம் சொல்லுது. பெத்லகேமில் ஏன் பிறக்கிறாரு? வெரி குட். எங்க சொல்லப்பட்டிருக்குது? மீகா 5:2 சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல மீகா தீர்க்க தரிசனம்ன்ற புத்தகத்துல 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல இயேசு இந்த ஊர்ல தான் பிறக்க போறார். இஸ்ரவேலே கேள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமே நீ சிறியதல்ல அப்படின்னு சொல்லப்படுது 6வது வசனத்துல. யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகி இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். பெத்லகேம்ல தான் இயேசு பிறக்க போறாரு, மேசியா வரப்போறாருன்னு சொல்லப்படுது. ஏன் பெத்லகேம் தான் தாவீது பிறந்தான். தாவீது அங்கதான் வளர்ந்தான். பழைய ஏற்பாட்டுல பெத்லகேம் ரொம்ப பிரபல்யமான ஊர் கிடையாது. பெத்லகேம் ஒரு குக்கிராமம், சாதாரண ஒரு ஊர். அங்க எந்த பெரிய சம்பவமும் இல்லை. பெத்லகேம்னு பார்த்தா 3 சம்பவம் தான் யூதர்களுக்கு ஞாபகம் வரும். முதல்ல பெத்லகேம்ல தான் முதல்ல ராகேல் மரிக்கிறார். இஸ்ரவேல் கோத்திர பிதாவாகிய யாக்கோபுடைய மனைவி ராகேல் பெத்லகேமில் மரித்து அடக்கம் பண்ணப்படுறார். அதுக்கு அடுத்து பெத்லகேம் போவாஸுடைய சொந்த ஊர். ரூத்தும் போவாஸும் வாழ்ந்த ஒரு ஊர் பெத்லகேம். அதுக்கு அடுத்து தாவீது பிறந்த ஒரு ஊர். அதுக்கப்புறம் வேற எங்கேயும் நம்ம பெத்லகேம் பார்க்க போறது. பெத்லகேம்ல எந்த ஒரு பெரிய அற்புதமோ ஆண்டவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ எழுப்புனதை நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து புதிய ஏற்பாட்டில் தான் இயேசுவை பார்க்குறோம். யூதேயாவில் பெத்லகேம்ல அவர் பிறந்தார். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை. அப்படி பிறக்கும் பொழுது அங்கே என்ன நடந்துச்சு? மத்தேயு சொல்றாரு, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள்னு சொல்றாரு. இந்த சம்பவத்தை மத்தேயு மட்டும்தான் சொல்றாரு. அவர் யூதர்களுக்கு எழுதுறாரு, உனக்கு உண்மையாகவே இயேசு நீ எதிர்பார்த்த ராஜாவா உன் ஊர்ல தான் பிறந்தார். நீ வாழ்ந்திருக்கக்கூடிய அதே யூதா கோத்திரத்துல பெத்லகேம்ன்ற ஊர்ல அவர் பிறந்தாரு. ஆனா அவரை பார்ப்பதற்கு யார் வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். இப்ப அந்த சாஸ்திரிகள் யாரு? அது நமக்கு தெரியும். கணிச்சு சொல்றவங்க. ஆனா அவங்க ஜோசியக்காரங்களோ மந்திரவாதியோ கிடையாது. அவங்க வான சாஸ்திரத்தை, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை கழித்து நிறைய புத்தகங்களை படித்து அவங்க ஒரு சிறந்த ஞானிகள். அநேக உபதேசங்களையும் தத்துவங்களையும் படித்து மக்களை நல்வழிப்படுத்தி ஊர்லயே ஒரு பெரிய கணத்துக்குரியவர்கள். அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இந்த சாஸ்திரிகள் இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. எப்படி ஒரு நாட்டை ஜெயிக்கிறது, எப்படி அரசாங்கத்தை நடத்துறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆலோசனைகளை தரக்கூடிய ராஜகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் குறித்த அறிவும் புரிதலும் கொண்டவர்கள். ராஜாவுக்கு இணையாக மதிக்கப்படுகிறவர்கள், ராஜாவுக்கு இணையாக எண்ணப்படுகிறவர்கள். அவர்கள் யூதர்கள் கிடையாது. இப்போ இயேசு பிறந்த பொழுது அவங்க கிழக்குல இருந்து வந்தாங்க. கிழக்குன்னு சொன்னா பாபிலோன் தேசம், அப்படிதான் யூதர்களுக்கு கிழக்குன்னா அதுதான். தூர இடத்துல இருந்து வந்தவங்க.
யூதர்கள் இல்லை, கிடையாது. யூதர்கள் கிடையாது. அவங்க எருசலேமுக்கு வர்றாங்க. இப்போ ஏன் இயேசு பெத்லகேம்ல பிறகுறாரு, அவங்க ஏன் எருசலேமுக்கு வர்றாங்க? ஈர்க்க தரிசனால பெத்லகேம்ல பிறப்பான்னு எழுதப்பட்டிருக்குது. சாஸ்திரிகள் பெத்லகேமுக்கு தானே போனோம், எதுக்கு எருசலேமுக்கு போனாங்க? அப்ப அந்த வசனத்தை நம்ம பின்பகுதியில பாக்குறோம். அவங்க எருசலேமுக்கு வந்து என்ன கேட்கிறாங்க? 2வது வசனத்துல புதிய ஏற்பாட்டுல கேட்கப்பட்ட முதல் கேள்வி தான். பழைய ஏற்பாட்டுல கேட்கப்பட்ட முதல் கேள்வி என்னன்னு தெரியுமா? பழைய ஏற்பாட்டுல முதல்ல என்ன கேள்வி யாரு கேட்டா? அது ரைட்டு, கேள்வி கேள்வி. பழைய ஏற்பாட்டுல கடவுள் முதல் கேள்வி கேட்டார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமே எங்கே இருக்கிறாய், அதான் பழைய ஏற்பாட்டு கேள்வி. புதிய ஏற்பாட்டுல யூதருக்கு ராஜா எங்க இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டுல வீழ்ந்து போன மனிதனை குறிச்சு, ஆதாமை குறிச்சு கடவுள் கேட்கிறார். எங்கப்பா இந்த உலகத்துடைய ராஜா? இந்த உலகத்துக்கு அவன் தான் ராஜா, இந்த உலகத்துக்கு அவன் தான் தீர்க்கதரிசி, இந்த உலகத்துக்கு அவன் தான் ஆசாரியன். எங்க இருக்கிறான்? எப்படி விழுந்து கிடக்கிறான்? எங்க இந்த உலகத்தினுடைய அதிபதி? அப்படிதான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல கேட்கிறார். புதிய ஏற்பாட்டுல உண்மையான ராஜா யாரு? மீட்பின் ராஜா யாரு? ரட்சிப்பின் ராஜா யாரு? யூதர்களுடைய ராஜா மேசியா யாரு? ஆண்டவர் பாருங்க வேதத்தை எப்படி ஒழுங்குபடுத்திருக்கிறார். அந்த கேள்விய அவங்க கேட்கிறாங்க. இப்ப எருசலேம்ல போய் ஏன் கேட்கிறாங்க? யூதர்களுடைய தலைநகர எருசலேம். இன்னொன்னு எருசலேம்ல தான் ராஜா ஆளுகை செய்யறான். தலைநகரத்துலதான் சிஎம் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க. அதே தலைநகரத்துல ஏரோது ராஜா இருக்கிறார். இப்ப ராஜா பிறந்திருக்கிறாருன்னு செய்தி அவங்களுக்கு போகும் பொழுது, ராஜா எங்க பிறப்பாரு? ராஜா வீட்டுல தான் பிறப்பாரு. ராஜா அரண்மனை தான் ராஜா பிறப்பாரு. அதனால அவங்க எருசலேம்ல வந்து ராஜா ஆகிய ஏரோதுடைய அரண்மனையில மேசியா பிறந்திருக்கிறார். இந்த ராஜா வீட்டுலதான் அந்த ராஜா பிறந்திருப்பான்ற நம்பிக்கையில வந்து கேட்கிறாங்க. அவங்களுக்கு பெத்லகேம்ல பிறப்பான்ற செய்தி தெரியல. அவங்க வேற ஒரு வழியில தேடி வர்றாங்க. எப்படி தேடி வந்தாங்கன்னு அந்த பகுதி நமக்கு சொல்லுது பாருங்க. அவங்க கேட்கிறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவ எங்கே? கிழக்கிலே என்ன சொல்றது வசனம்? அவங்க எப்படி இயேசுவை தேடி வந்தாங்க? பைபிள் படிச்சு தெரிஞ்சு வரல. அவங்க கிழக்குல அவருடைய நட்சத்திரத்தை கண்டோன்னு சொல்றாங்க. அவங்க இருந்த அந்த நாட்டுல அவங்க இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குதுன்னா, யூத வம்சத்தை குறித்து தெரிஞ்சிருக்குது. யூதர்களுடைய வேதத்தை குறித்து ஒரு அடிப்படையான புரிதல் இருந்திருக்குது. யூதர்களுக்கு உண்மையாகவே தாவீதை போல ஒரு ராஜா வரப்போறாரு நம்பியிருக்கிறாங்க. அந்த ராஜா இந்த உலகத்தை மறுபடியும் கடவுளுக்கு பிரியமா நடத்தக்கூடிய ஒரு ராஜ்யத்தினுடைய அதிபதியாக வரப்போறான்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவன் யூதன் கிடையாது. அவனுக்கு ராஜா வேற ஒருத்தன், அவன் தொழுது கொள்ளக்கூடிய நபர், ஆராதிக்கிற நபர் வேற ஒருத்தன். ஆனா ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ இருந்து இயேசுவை குறித்து அறிஞ்சு, யூதர்களுடைய வரலாறு அறிஞ்சு, யூதர்களுக்கு உண்மையாகவே ஒரு ரட்சகர், ஒரு ராஜா வரப்போறாருன்றதை அறிஞ்சு, அவருக்காக நீண்ட தூரம் பயணம் பண்ணி அவரை பார்க்கும்படியாக வந்திருக்கிறார். கடவுள் தூரத்துல இருந்த அவர்களுக்கு வானத்துல ஒரு விசேஷித்த நட்சத்திரத்தை அனுப்பி, அந்த நட்சத்திரம் ஒரு வித்தியாசமா இருக்கும் பொழுது தேவன் அவங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடாக அவங்க உணர்றாங்க. அப்ப உண்மையாகவே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் அப்படின்றத நம்பி வராங்க. இன்னொன்று பழைய ஏற்பாடு இந்த நட்சத்திரத்தை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு. இயேசு பிறக்கும் பொழுது யாக்கோபு ஒரு நட்சத்திரம் உதிக்கும். என்னாகுமோ 24:17 நீங்க எழுதி வச்ச அப்புறமா வீட்டில் கூட பாருங்க. என்னாகுமோ 24:17 பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி சொல்றான், இஸ்ரவேல் ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதனுடைய நிறைவேறுதலாக அவர்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சு, அவங்க அந்த ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லி வானசாஸ்திரங்களை ஆராய்ஞ்சு பார்த்து நடத்திப்பட்ட வர்றாங்க. அந்த நட்சத்திரம் நேராக அவங்க கூட வருது,
குழந்தை வீட்டுக்கு வரல, எருசலேம் வரைக்கும் தான் வருது. குழந்தை வீட்டுக்கு போனால் நேராக குழந்தை வீட்டுக்கு போயிருப்பாங்களே. அவங்க இஸ்ரவேலுக்குள்ள வந்த உடனே நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு, எங்க இருக்குன்னு தரல. அப்ப உள்ள வந்த உடனே நட்சத்திரத்தை காணோம், இப்ப எங்க போறதுன்னு தெரியல. தேவன் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு சொன்னா, அவங்கள அழைச்சிட்டு வந்து அவங்க நேரடியா போய் குழந்தைய பார்க்காம இயேசு பிறந்த செய்திய முழு யூதேயாவுக்கும் எருசலேமுக்கும் அறிவிக்கும்படியா இவங்களை ஏரோதின் இடத்துல தேவன் அனுப்பியிருக்கிறார். நியாயமா மேசியா பிறந்த செய்திய ஒரு யூதன் போய் புறஜாதிகளுக்கு சொல்லணும். ஒரு யூதன் போய் சுற்றியுள்ள மக்களுக்கு சொல்ல, எங்களுக்கு ராஜா இருக்கிறார், எங்க ராஜா வந்துட்டார். ஆனா அவர்கள் அவரை நிராகரிச்சு அவர்கள் அவரை கனப்படுத்தாதனால தேவன் புறஜாதிகளுக்கு அதை வெளிப்படுத்தி, யூதன் இல்லாத புறஜாதிக்கு வெளிப்படுத்தி, நீ போய் அவனுக்கு சொல்லு, நீ போய் அவனுக்கு சொல்லு, அவனுக்கு ராஜா வந்துட்டாரு, அவனுக்கு போய் சொல்லுன்ற. இதை யூதனுக்கு ஒரு எவ்வளவு பெரிய அவமானம், யூதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு எச்சரிக்கை. அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் தான் கடவுளுடைய பிள்ளை, என் கையில தான் கடவுள் பைபிள் கொடுத்துருக்கிறாரு, நான் தான் கடவுளுக்கு ஆலயம் கட்டியிருக்கிறேன், நான் தான் கடவுளுக்கு பலி செலுத்துறேன், நான் தான் உண்மையான கடவுளை தொழுது மற்ற மக்களுக்கு போய் இந்த கடவுளை அறிவிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவங்க எல்லாருமே போலியா, கடவுளுக்கு உண்மை இல்லாம கடவுளுடைய பேரை சொல்லிட்டு கடவுளை அவமானப்படுத்தி கடவுளுடைய வார்த்தையை சொல்லி கடவுளை நிராகரித்து கொண்டிருந்தக்கூடிய சூழ்நிலை. அவங்களுடைய தவறை உணர்த்துறதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணாரு, நீ இல்லை, நீ என்னுடைய பிள்ளை கிடையாது, நீ எனக்கு பிரியமா வாழல, எங்கேயோ கண்ணு கெட்டாத தூரத்துல எனக்கான மக்களை நான் வச்சிருக்கிறேன், அவங்க தான் என்னுடைய உண்மையான ஜனங்கள் சொல்லி இந்த சாஸ்திரிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவங்கள்ட்ட போய் நீ யூதன்ட்ட போய் சொல்லுன்ற. இப்ப அதனாலதான் அவங்க ஏரோதுடைய அரண்மனைக்கு வந்து கேட்கிறாங்க, எப்பா உங்க ராஜா எங்கப்பான்னு கேட்கிறாங்க. இப்ப அந்த செய்தியை கேட்ட உடனே அங்க என்ன நடக்குது, அவங்க சொல்றாங்க, கிழக்கிலே ஒரு நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். சும்மா பார்த்துட்டு போக வரல, ராஜாவை பார்த்து வணக்கம் சொல்லிட்டு வரல, ராஜாவை ஆராதிக்க வந்தோம். இந்த ராஜா தான் உலகத்தினுடைய அதிபதி, நாங்க நம்புறோம், இவர் தான் எங்களுக்கு தேவை, இவரை நாங்க விசுவாசிக்கிறோம்னு சொல்லி அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்றாங்க. அவங்க நினைச்சிருப்பாங்க, அங்கிருந்து வரும்பொழுது யூதர்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டம், யூதர்கள் எல்லாரும் தங்களுடைய மேசியாவை அறிந்து ஊரே பெரிய கொண்டாட்டத்தில் இருக்குன்ற எண்ணத்தோட வர்றாங்க. இங்க வந்தா ஒருத்தனுக்கும் ஒரு விஷயமும் தெரியாது. லூக்கால நம்ம பார்க்கும் பொழுது தேவன் மெய்ப்பர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்ன்ற பார்க்கிறோம். ஆலயத்தில் இருக்கக்கூடிய அன்னாருக்கும் சிமியோனுக்கும் வெளிப்படுத்த, எல்லாருக்கும் வெளிப்படுத்த. இப்ப புறஜாதியான இந்த சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தி இவங்க வந்து யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க. 3வது வசனம் நான் சொல்லுதாங்க, அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இப்ப சாஸ்திரிகள் வந்து சொல்றாங்க, யூதருக்கு ராஜா எங்கப்பா பிறந்தான்னு கேட்கிறாங்க. இப்ப நியாயமா இந்த செய்தி யூதனுக்கு சந்தோஷமா துக்கமா? எதுக்கு துக்கம்? அவனுக்கு ராஜா பிறந்திருக்கிறான்னு வெளியூர்காரே வந்து சொல்றான், அவனுக்கு இப்ப சந்தோஷமா துக்கமா? ஏன் துக்கம்? எனக்கு ராஜா பிறந்துட்டாருன்றது என்ன துக்கம்? அது ஏறுவது துக்கப்படலாம். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, ஏறுவது துக்கப்படுறான்னா அவன் பதவி போயிடும். ஐயோ இவங்களுக்கு ராஜா வந்துட்டாருன்னு சொன்னா அப்ப என் ராஜ்ய பதவி போயிருவோம், என்னை அழிச்சிருவாரோ அப்படின்னு ஏரோது பயப்படுறான். ஏரோது ஒரு யூதன் கிடையாது, அதனால அவன் பயப்படலாம். ஏற்கனவே ஏதோமியர்களை இஸ்ரவேலர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன பட்டணம் இஸ்ரவேலுக்கு எதிராக அது வெற்றி பெற்றதே இல்லை, அந்த பயம் ஏரோதுக்கு இருக்கலாம். ஆனா இது எருசலேம் நகரத்தில் உள்ளவங்களுக்கு கலங்கினாங்க. அவங்க மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷம் அடையணும். அப்பா அடிமைத்தனத்துல இருக்கிற எங்களுக்கு கடவுள் ஒரு விடுதலையை கொடுத்துட்டாரு, ஒரு ரட்சகருக்கு தான் மகிழ்ச்சி அடையணுமே. இப்ப ஏன் அவங்கெல்லாம் கலங்குறாங்க? ஏரோதுக்கு கிடைச்சதுனால எதுக்கு கலங்கணும்? அதெல்லாம் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்களா? ஏரோது இப்பெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன், இப்பெல்லாம் செய்வாங்க, அவங்களுக்கு அப்படி தெரியும்.
அவர்கள் ஏன் கலங்கினார்கள் அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு தான் நம்ம வரலாறு தேவை. ஏரோது மாதிரி ஒரு மோசமான ஒரு ராஜா ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல எங்கேயுமே இவன் தன்னுடைய பதவிக்காக தன்னுடைய மனைவியை கொண்டவன், தனது பிள்ளைகள் 2 பேரை கொலை செய்தவன். இவன் பதவிக்காக எவ்வளவு கொடூரமான வேலையை செய்ய தயாரா இருப்பான். இந்த எருசலேம் மக்கள் நிம்மதியோடு சமாதானத்தோடு இந்த ஏரோது காலத்துல வாழவே ஏதாச்சும் கலகம், திருட்டு, ஊழல் இதெல்லாம் மலிந்து கிடந்த ஒரு சூழ்நிலை தான் ஏரோதுடைய காலகட்டம். இப்ப இந்த செய்தியை கேட்டுட்டு இந்த ஜனங்கள் ஏன் கலகுறாங்கன்னு சொன்னா, நமக்கு ஒரு ராஜா வந்துட்டாருன்ற செய்தி ஏரோதுக்கு தெரிஞ்சு அவன் இன்னும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வர போறான். பிள்ளைகளை கொலை செய்யறானோ இல்லையோ, நம்ம எல்லாரையும் அவன் சிறைப்பிடிச்சிருவானா, நமக்கு ஒரு பெரிய இக்கட்டை கொண்டு வந்துருவான்ற பயத்துல அவங்களுக்கு மேசியா பிறந்தான்ற சந்தோஷம் இல்லை, அவங்களுக்கு இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில பிரச்சனை வந்துருமே, இவன் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் துன்பப்படுத்திடுவானோ, நம்மளை யூதர்கள்னு சொல்லி அவன் நிறைய துன்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறான், இப்போ இதையும் சேர்த்துட்டா இன்னும் நம்மளை பிரச்சனை பண்றான்னு எல்லாம் கலங்க அடிச்சு பயப்படுறாங்க. இப்போ மத்தேயு அதை அவங்களுக்கு தெளிவா சொல்றாரு. இப்போ எல்லாம் கலங்குறாங்க, இந்த சாஸ்திரிகள் சொன்ன உடனே கலங்குறாங்க. அப்ப ஏரோது என்ன பண்றான்னு சொல்லி, ஏரோது அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். இப்ப ஏரோது இந்த சாஸ்திரிகள் வந்து சொன்ன உடனே, இவங்க ஏதோ கதை சொல்றாங்கப்பா, அப்படிலாம் யாரும் பிறகல, உங்க ஊரை பார்த்து நீங்க போங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஏரோதுக்கு பைபிள் தெரிஞ்சது. இந்த ஏரோது அங்க இருக்கக்கூடிய எருசலேம்ல வேலை செய்யக்கூடிய பிரதான ஆசாரியனை வர சொல்றான். அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர்கள் இந்த வேதத்தை படிச்சு இந்த வேதத்துல புலமை பெற்ற மக்களை வர சொல்றான். கூப்பிட்டு, நீங்க நம்பக்கூடிய உங்க ராஜா கிறிஸ்து எங்க பிறப்பாரு, எங்க பிறப்பாருன்னு உங்க பைபிள் சொல்லுதுன்னு கேட்கிறான். அப்ப ஒரு விஷயம், இந்த ஏரோதும் இந்த பைபிளை நம்பி இருக்கிறான். இந்த ஏரோதும் யூத வரலாற்றை நம்பி இருக்கிறான். இந்த ஏரோதும் இந்த யூதர்களை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தாவீதை போல ஒரு ராஜா வருவார்னு அவன் நம்பியிருக்கான். அவன் அதை பொய்ன்னு நினைக்கல, அவன் ஒரு கட்டுக்கதை நினைக்கல. அதனால அவன் என்ன செய்யறான், அங்கெல்லாம் ஆசிரியர்லாம் கூப்பிடுறான். அந்த வேதம் உண்மையானது, இந்த வேதத்துல சொல்லப்பட்டது நடக்கும்ன்ற நம்பிக்கை ஏரோதுக்கு இருந்திருக்கு. அவன் கூப்பிட்டு அவங்கள கேட்குறான், இந்த மாதிரி சாஸ்திரிகள் வந்து உங்களுக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டாரே, இதை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கல, உங்க அபிப்பிராயம் என்னன்னு கேட்கல, இதை குறிச்சு உங்க வேதம் என்ன சொல்லுது. இவன் கடவுளை அறியாத ஒரு துன்மார்க்கன், ஒரு மோசமான ராஜா. ஆனா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குது, இந்த பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்னு தெரிஞ்சுது, இந்த பைபிள் உண்மையானதுன்னு தெரிஞ்சிருக்கு, இந்த பைபிள் இயேசுவை குறித்து சொல்றது கட்டாயம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் கூப்பிட்டு விசாரிக்கணும். இப்ப அவங்க என்ன பண்றாங்க, 8:9 அவங்க தெளிவா சொல்றாங்க, எங்களுக்கு வரக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் யூதேயாவில் இருக்கிற பெத்லகேம்ல பிறப்பார். ஏன் அப்படின்னு சொன்னா, மீகா 5:2 சொன்னதுபடி, யூதாவினுடைய பிரபுக்கள்ல பெத்லகேம் சிறியதல்ல, இஸ்ரவேல் ஆளக்கூடியவர் அங்கிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். உங்களுக்கு எனக்கு நீங்கள் நானும் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ இயேசு பிறப்பதை குறித்து எங்க சொல்லுதுன்னு சொன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அந்த வேத பாரகர்கள் மிக தெளிவா அவன் உட்காந்து பைபிளை புரட்டி பார்க்கல. இன்னைக்கு இருக்கிற மாதிரி பைபிள் இப்படி இல்லை, புக்கு மாதிரி இல்லை. அவங்க காலத்துல தோல் சுருள்ல தான் இருக்கும், தனித்தனி பாக்ஸா இருக்கும், ஒவ்வொரு புத்தகமும் தனித்தனியா இருக்கும். அவன் போய் ஒவ்வொன்றா எடுத்து படிச்சு சொல்லலை, அவன் பைபிளை இருதயத்திலே சிந்தையிலே மனப்பாடமும் வச்சிருந்துருக்கான். அந்த ராஜா கேள்வி கேட்ட உடனே அவன் சொல்றான், எங்களுக்கு வரக்கூடிய ராஜா இயேசு பெத்லகேம்ல தான் பிறப்பார். அந்த வசனம் சொல்லி எதை அப்படியே மனப்பாடமா சொல்றான். இப்ப இந்த ராஜா கடவுளுடைய வார்த்தையை நம்பினதை விட அந்த வேத பாரகனும் அந்த ஆசாரியனுக்கும் வேத அறிவு எவ்வளவு இருந்திருக்குது. அவன் எவ்வளவு ஆழமா வேதத்தை படிச்சு, இருங்க நாங்க போய் செக் பண்ணிட்டு வந்து சொல்றோம்னு சொல்லல, நாங்கெல்லாம் ஆலோசித்து உங்களுக்கு வந்து சொல்றோம்னு சொல்ல. அவன் கேட்ட அடுத்த நொடி பதில் உடனே சொல்றான். இந்த வேத பாரகன் எவ்வளவு கஷ்டப்பட்டு பைபிளை படிச்சு கத்து இயேசுடைய பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய ராஜ்யம், அவருடைய அதிகாரம், அவருடைய வல்லமை, இதை எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள்.
இப்போ ஏரோது சொல்றான், இந்த சாஸ்திரிகள் வந்து உங்களுக்கு ராஜா பிறந்துட்டாருன்னு சொல்றாருன்னு சொல்றான். இப்போ இந்த வேதப்பாரர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா அந்த சாஸ்திரிகளை அழைச்சி உங்களுக்கு எப்படி கடவுள் வெளிப்படுத்தினாரு, நீ எவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்தீங்க, நீங்க எப்படி அதை நம்புறீங்க, எந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறாரு, இதை எல்லாத்தையும் அவங்க கேட்டிருக்கணும். ஆனா அவங்க அதெல்லாம் செய்யலை. இந்த வசனம் அடுத்து என்ன சொல்றது, 7:8 என்ன சொல்லுது வாசிங்க. அப்போது 7 சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்தை திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினார். அந்த செய்தியை கேட்ட உடனே ஏரோது என்ன பண்றான், வாங்க எல்லாரும் பெத்லகேமுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு அவன் போயிருந்துக்கணும். அவனுக்கு தெரியுது யூதர்களுடைய ராஜா பிறந்துட்டாரு, அவருக்கு பெத்லகேமில் தான் பிறப்பான்ற செய்தி வந்துருச்சு. அங்கே உள்ள ஆசாரியர்கள் வேதப்பார்கள் ஜனங்களாருக்கும் செய்தி வந்துருச்சு. எங்கே பிறப்பான்றது அவங்களுடைய வேதமே சொல்லுது. அவர் பிறந்ததுக்கான அடையாளம் ஒரு நட்சத்திரம் வெளியிடுதுன்னு சொல்லி ஒரு புறஜாதி மனுஷன் வந்து சொல்கிறான். இப்போ எல்லாரும் சந்தோஷமா மனமகிழ்ச்சியா போய் பெத்லகேமுக்கு ஓடி இருக்கணும், முதல்ல போய் அந்த ராஜாவை பார்த்துருந்துருக்கணும். அதில் எதுவுமே நடக்கல. அந்த ராஜா அந்த சாஸ்திரிகள் ரகசியமாக கூப்பிடுறான், நீ தனியாக வாங்கன்னு கூப்பிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்கிறான், அவங்களை அழைச்சி நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவரிடத்துல திட்டமாக விசாரித்தான். அவங்க கதை சொல்கிறாங்களா இல்லை கனவு கொண்டு சொல்கிறாங்களா, உண்மையாகவே இது நடந்துச்சா, அவங்கள விசாரிக்கலாம். எப்போ பார்த்தீங்க, எவ்வளோ தூரம் நீங்கள் பயணப்பட்டு வர்றீங்க, எங்கெங்கெல்லாம் நட்சத்திரம் வந்துச்சு, எப்படி இங்கே வந்தீங்க, எப்படி இதை நம்புறீங்கன்னு கேட்குறான். அவங்க எல்லாம் தெளிவாக பதில் சொல்கிறாங்க. இது கனவு கிடையாது, சொப்பனம் கிடையாது, நிதர்சனமான உண்மை. நாங்கள் இதை நம்பி இதை கண்ணால் பார்த்து இந்த மகிமையை உணர்ந்து வந்திருக்கிறோம், எங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய உழைப்பையும் நாங்கள் வீணாக்கலை அப்படின்னு சொல்கிறான். அது எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு அவன் என்ன சொல்லுவான், நீங்கள் போய் இன்னும் பிள்ளையை குறித்து அதிகமாக போய் விசாரிங்க, நீங்கள் போய் தேடி பாருங்க, பெத்லகேமில் எங்கே இருக்கிறாருன்னு தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா என்கிட்ட வந்து சொல்லுங்கள், அப்புறமா நான் என்ன பண்ணுறேன், நானும் வந்து அதை தொழுது கொள்ளுகிறேன். இப்போ அவனுக்கு உண்மையாகவே அந்த ராஜாவை தொழுது கொள்ளணும்னு ஆசை இருந்தா இந்த சாஸ்திரிகளை விட அவன் முன்னாடி போயிருந்திருப்பான். இந்த சாஸ்திரிகளுக்கு பெத்லகேம் எங்கன்னு தெரியாது, அவனுக்கு தெரியும், அவன் ஆட்சி செய்யறான். அங்க இருக்கக்கூடிய வேத பாரகர்களும் பிரதான ஆசிரியர்கள் முதல்ல போயிருந்திருக்கணும். அவங்களுக்கு தான் அவங்களுடைய ஊரு தெரியும், யார் யார் எங்க இருக்காங்கன்னு தெரியும், கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்றதுன்னு தெரியும். ஆனா இந்த செய்தியை கேட்ட யூத ஜனங்கள், இந்த செய்தியை கேட்ட அவங்களுடைய ராஜா, இந்த செய்தியை கேட்டிய ஆசாரியன், இந்த செய்தியை கேட்ட வேத பாரகன் எவனுமே போல. எல்லாத்தையும் கேட்குறான், விசாரிக்கிறான், அவனுக்கு சொல்லப்படுது, ஆனால் ஒருத்தனும் போல. அதான் யோவான் சொல்றாரு, அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், யாரு போகணும், யாரு விசாரிக்கணும், யாரு கனத்தோடு போய் அவரை தொழுது கொண்டிருக்குமோ அது யாருமே போல. யாரு சம்பந்தம் இல்லாத மனுஷனோ, யாரை இவங்க நாயை நினைச்சாங்களோ, யாரை அவங்க ஒண்ணும் இல்லாதவங்க நினைச்சாங்களோ, யாரை அற்பமா பார்த்தாங்களோ அந்த சாஸ்திரிகள் அவரை போனாங்க. மத்திய 20 எழுதும்போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து இயேசு கிறிஸ்துவ ராஜாவா மேசியாவா அங்கீகரிக்கல, ஏன்னா அவர் உனக்கு மேசியாவா தெரியல. ஆனா தேவன் அவர் பிறப்பிலிருந்தே அவர் தான் மேசியா என்பதற்கு எல்லா ஆதாரத்தையும் உனக்கு கொடுத்துட்டார். அவர் பிறந்த பிறப்பு, அவருடைய மகிமை, அவரை தேவன் பயன்படுத்திய விதம், இது எல்லாம் உனக்கு ஆரம்பத்திலிருந்தே சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பிறப்பில் இருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேசியாவை அசட்டை செய்தவர்கள், நீங்கள் பிறப்பில் இருந்து இயேசுவை கனவீனப்படுத்தினீர்கள், நீங்க ஆதியில் இருந்தே இயேசுவை நிராகரித்த கூட்டம். இதான் மத்தேயு இந்த முதல் 8 வசனத்துல அவங்களுக்கு சொல்றாங்க. உன்கிட்ட பைபிள் இருக்கு, உன்கிட்ட ஆலயம் இருக்குது, உன்கிட்ட ஆராதனை இருக்குது, பலி இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, நீ யூதன்ற பெருமையில இருக்கிற, இது எதுவுமே ஒன்ன இயேசுவின் இடத்துல வழிநடத்துவதற்கு உதவாது. உனக்கு எவ்வளவு பைபிள் நாலேஜ் இருந்தாலும், நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும், எவ்வளவு பலி செலுத்தினாலும், எவ்வளவு உபவாசம் இருந்தாலும், எவ்வளவு காணிக்க போட்டாலும்,
எவ்வளவு தூரம் கடவுளுக்காக நீ செய்யக்கூடிய எந்த செயலும் உன்னை கடவுளுடைய பிள்ளையாக மாற்றாது. இது எதுவுமே அந்த சாஸ்திரிகள் செய்யலை. சாஸ்திரிகளுக்கு ஆலயம் கிடையாது, அவன் பலியும் செலுத்தலை, அவனுக்கு ஆசாரியனும் இல்லை, அவனுக்கு வேதமும் இல்லை. அதாவது இவங்கிட்ட வந்து விசாரிக்கிறான். ஆனால் அவர்கள் இருதயத்தில் அந்த ராஜாவை குறித்த விசுவாசத்தோடு கீழ்ப்படைந்து அவர்கள் பயணம் பண்ணினார்கள் அப்படின்றத அவர்களுக்கு பிரதானமாக சொல்றார். இந்த பகுதி நமக்கு என்ன சொல்லுகிறது? மத்தேயு அந்த யூதனுக்கு எழுதி சொல்றாரு, நீ ஆரம்பத்துல இருந்தே இயேசுவை நிராகரிச்சனே, இயேசுவினுடைய பிறப்பை கனவீனப்படுத்தினவே, இயேசு ராஜாவாக உனக்கு வெட்ட வெளிச்சமாக அறிவிக்கப்பட்டார். உன் ராஜாவுக்கும் சொல்லப்பட்டார், உன் ஆசாரியனுக்கு சொல்லப்பட்டார், உன் வேதபாரகனுக்கு சொல்லப்பட்டார். அவர் மறைஞ்சு பிறக்கல. அதுக்கு ஆதாரமா புறஜாதியை விட்டு உனக்கு சாட்சியை ஏற்படுத்தினார். புறஜாதி நடத்துறது தனது வல்லமையை காண்பித்து உனக்கு அழைப்பை கொடுத்தார். ஆனா நீங்க ஒருத்தனும் அதை கேட்கல, நீங்க ஒருத்தனும் மனம் திரும்பல, நீங்க ஒருத்தனும் அந்த ராஜாவை தேடி வரல. இப்ப இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, இயேசுவுக்கு பிரியமான வாழ்க்கைன்னு சொன்னா சர்ச்சுக்கு போறோம், ஜெபம் பண்றோம், 4 பாட்டு பாடுறோம், நமக்கு பைபிள் தெரிஞ்சிருக்குது, பைபிள் வசனம் தெரிஞ்சிருக்குது, நம்ம கடவுளுடைய பிள்ளை நம்ம நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது அப்படி கிடையவே கிடையாது. இன்னைக்கும் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணி கடவுளுக்காக அநேக காரியங்களை செஞ்சு ஒரு மனுஷன் கடவுளுக்கு எதிராக வாழ முடியும். கடவுளுக்கு பிரியமாக அவனால ஒரு பொழுது இருக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய எச்சரிப்பை அவர் கொடுக்குறார். அதாவது இயேசுவை பற்றி அறிந்திருப்பது வேற, இயேசுவை கனப்படுத்தி வாழ்வதுன்றது வேற. இயேசுவை குறித்து நம்ம நிறைய அறியலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், அது இயேசுவுக்கு பிரியமா வாழ வைக்காது. இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து இயேசுவுக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் முக்கியம். அதெல்லாம் ஏசாயா இந்த யூதர்களை பார்த்து என்ன சொன்னா, இவர்கள் கண்களினால கண்டும் காதுகளினால கேட்டு உணராது இருக்கிறாங்க, இவங்க வாயினால என்னை ஆராதிச்சு இருதயத்தினால எனக்கு விலகி இருக்கிறாங்க. நீங்க சர்ச்செல்லாம் பாருங்க, வாயெல்லாம் அநேக துதிகள், அநேக ஸ்தோத்திர பலிகள், அநேக அதிகாலை ஜபம், உணர்வு ஜபம்லாம் வச்சு கடவுளுக்கு பிரியமா நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அது எதுவுமே எனக்கு பிரியமானது அல்ல. கர்த்தருக்கு பிரியமானது நொறுங்குண்ட இருதயம், தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கிட்டு கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா முக்கியம். அதுதான் முதல் விஷயமாக அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். 9-15 இரண்டாவதா இந்த 2வது அதிகாரம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம். 9-11 வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திர பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்திரமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவர்களையும் வெள்ளி கோலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இப்ப எருசலேம்ல போய் செய்தியை சொன்னா அந்த மக்களும் ஏத்துக்கல, அந்த ராஜாவும் ஏத்துக்கல, எல்லாம் கண்டும் காணாம விட்டுட்டான். நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கன்றான். ஐயோ நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ, உண்மையாகவே உங்களுக்கு ராஜா இல்லையோ அப்படின்னு நினைக்கலாம். அந்த சொந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாம கனப்படுத்தாத பொழுதும் அவங்க ராஜாவுடைய வார்த்தையை கேட்டு நடந்து போறாங்க, பெத்லகேம் வழியா போறாங்க. அவங்க நடந்து போகும்பொழுது மறுபடியும் நட்சத்திரம் காணப்படுது. அவங்களை எருசலேம் வரைக்கும் கண்டு வந்த நட்சத்திரம் மறைஞ்சு போய் அந்த செய்தியை சொல்லி அவ ஏற்றுக்கலன்னு தேவன் மறுபடியும் நட்சத்திரத்தை அனுப்புறாரு. அதை பார்த்து அவங்க பயணம் பண்ணும் பொழுது கரெக்டா இயேசு பிறந்த யோசேப்பு மரியாள் வாழ்ந்திருக்கிற அந்த வீட்டு மேல அந்த நட்சத்திரம் வந்து நிற்குது. இப்ப அவங்க நட்சத்திரத்தை பார்த்தோன்னா ஆனந்த சந்தோஷம் அடைகிறாங்க. என்னது, நாங்க நம்மளது போலி இல்லை, அவங்கள போல நம்ம அவரை கனவீனப்படுத்தலை, நம்ம அவர் உண்மையா தேடணும், அவர் நமக்கு பதில் கொடுக்குறார். மறுபடியும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு அவங்க உள்ள வர்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பார்க்குறோம், அங்க பிள்ளையையும் மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அணிந்து கொண்டார்கள். பிள்ளையையும்
குழந்தை மரியாளையும் பார்த்து சாஷ்டாங்கமா விழுந்தாங்க. மரியாளுடைய காலில் விழுந்தாங்களா? யார் காலில் விழுந்தாங்க? அந்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. பிள்ளையையும் தாயையும் பார்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து அவர்களை பணிந்து கொண்டார்கள்னு சொல்லல, அதை பணிந்து கொண்டார்கள். பிள்ளையதான் விழுந்து பணிந்து கொண்டார். பெற்ற தாயா மரியாள் தாய். இயேசு குழந்தையா இருக்கிறாரு. இயேசு 1.5 வயசு 2 வயசு குழந்தையா இருக்கிறார். எந்திரிச்சு தவழ்ந்து நடந்துட்டு இருக்கிறார் இயேசு. நம்ம இந்த கிறிஸ்துமஸ் கதையில வர்ற மாதிரி இந்த குடிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் இயேசுவை வணங்க வரும்பொழுது இயேசு குழந்தையா இருப்பாரு, புல்வெளியில இருப்பாரு, அந்த மாதிரிலாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது உண்மை கிடையாது. இயேசு இப்போ படுத்த படுக்கையில இல்லை, தொட்டில இல்லை. இப்போ ஏரோது 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொலை செய்ய சொல்றான், பிறந்த குழந்தைய இல்லை. இயேசு பிறந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு நடந்த சம்பவம் அது. இயேசு 1.5 வயசுல இருக்கிறார். 1.5 வயசு தான் எழுந்திரிச்சு நடந்துட்டு ஓடுற வயசு. அது அப்பதான் நடந்து பழகிற வயசு. ஆமா, அது மோசே காலத்தில் நடந்துச்சு. இங்கேயும் அதே ஆண் குழந்தைகளை மட்டும்தான் அவங்க கொள்றாங்க. 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொள்றாங்க. அப்ப குறைச்சாலும் இயேசுக்கு 2 வயசுக்குள்ள இருந்திருக்கும்னு அவங்க அனுமானிக்கிறாங்க. அப்பதான் அது நடக்குது. இயேசு இந்த இடத்துல நடந்து இருக்கக்கூடிய குழந்தையா இருக்கிறாரு. அவங்க வீட்டுல மரியாளையும் அவரையும் பார்த்து இயேசுனுடைய பாதத்தை சாஷ்டாங்கமா விழுகுறாங்க. குழந்தையோட காலில் போய் யார் விழுவா? சாதாரண ஒரு மனித குழந்தையா தான் இருக்காரு, ஏதோ பெரிய ஒளிவட்டாமையில இது. அவர்கள் மரியாள் பணக்காரியும் கிடையாது, ஒரு கூரை வீடு அல்லது ஒரு ஓட்டு வீட்டில் தான் இருந்திருக்க முடியும். ஒரு தச்சனுடைய மனைவி, ஒரு சின்னோண்டு வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க பெத்லகேம் சொந்த ஊரும் கிடையாது, அவன் நாசரேத்துல இருந்து வந்தவங்க. அங்கே ஒரு சின்ன ஒரு வாடகைக்கோ அல்லது எடுத்து தான் ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள இவங்க ராஜா பிறந்திருக்காருன்னு அரண்மனையில் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்திருப்பாரு, அல்லது பெரிய ஒரு அதிபருடைய வீட்டில் இருப்பான்னு நினச்சிட்டு வர்றாங்க. அந்த நட்சத்திரம் கொண்டு எங்கே நிறுத்துது? ஒரு ஏழ்மையான ஒரு குடிசை வீட்டில் நிறுத்துது. அதுக்குள்ள பார்க்குறாங்க, மரியாள் ஒரு ஏழ்மையான ஒரு பொண்ணு, யோசேப்பு ஒரு தச்சன், அவங்க வீட்டில் ஒரு குழந்தை. அதென்ன பெரிய விலை ஆடையை மாட்டியா இருந்திருப்பாரு, ஒரு சாதாரண ஒரு ஆடைகளை உடுத்தி இருந்திருப்பாரு. ஆனாலும் அவங்க சாஷ்டாங்கமாக விழுகிறாங்க. வெளிப்பிரகாரமான எந்த அடையாளமும் இயேசுட்ட இல்லை. இயேசு ராஜ அரண்மனையில இல்லை, அவர் ஏழையின் குடிசையில் இருந்தாலும் அவர் ராஜா, அவர் குழந்தையா இருந்தாலும் அவர் ராஜா. அவர் மக்களுடைய ஆதரவை பெறாம அவருடைய சொந்த ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டாலும் அவர் தான் உண்மையுள்ள தேவகுமாரன்றத சாஸ்திரிகள் நம்பினாங்க. சாஸ்திரிகள் ராஜாவுக்கு இணையான அதிகாரமும் கனத்தையும் கொண்டிருந்தாலும் சாதாரண ஏழ்மையான மாம்சத்துல இருந்த இயேசுவை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கக்கூடிய விசுவாசம் அவங்களுக்குள்ளாக இருந்தது. ஒரு உண்மையான விசுவாச வாழ்க்கை எப்படின்றத இங்க பார்க்கிறோம். அவங்க விழுந்து அதை பணிந்து கொண்டு மாத்திரம் இல்லாம தங்கள் பொக்கிஷங்களை திறந்து என்னென்ன கொடுக்குறாங்க? இப்ப ஏன் இந்த காணிக்கை கொடுத்தாங்க? ஏன் இதை செஞ்சாங்க? எப்பயுமே ஒரு ராஜாவை பார்க்கும் பொழுது வெகுமதியோட போகணும். ரொம்ப சிறப்பா ராஜாவை பார்க்கறதுக்கு தங்கம் தான் பிரதானமா கொண்டு போவாங்க. இப்ப அவங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஒரு ராஜாவை பார்க்க போறோம், ராஜாவினுடைய குமாரனை பார்க்க போறோம்னு சொல்லி அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் விற்று எடுத்து கூட்டிட்டு வராங்க. அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் விற்று தங்கத்தை எடுத்துட்டு வராங்க. அது 3 சொல்லுது பாருங்க: தங்கம், தூப வர்க்கம், வெள்ளை போலம். இப்போ தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன வாசனை? பழைய ஏற்பாட்டுல தூப வர்க்கத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்க தெரியுமா? எதுல போடுவோம்? ஆமா, கரெக்ட் தான். இப்ப அதை எதுக்கு இயேசுட்டு போய் கொடுக்கணும்? ராஜா அதை வச்சு என்ன பண்ண போறான்?
அவங்க அவரை ராஜாவை மாத்திரம் பார்க்கல, அவர் ஆசாரியனாவும் பார்க்கிறார். தூப வர்க்கன்றது ஆசாரியனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. ஆலயத்துக்கு போகும் பொழுது ஆடை பலியா கொடுத்ததுக்கு அப்புறம் தூப வர்க்கத்தை ஆசாரியன் கையில கொடுப்பாங்க. அவன் பலியை வெட்டி அந்த தூப வர்க்கத்தை போட்டாதான் கடவுள் அவனை அங்கீகரிப்பார். அப்ப அந்த ராஜா வெறுமனே ராஜா மாத்திரம் இல்ல, அவர் ஒரு ஆசாரியன் உள்ள ஒரு ராஜா. அவர் மக்களுக்காக பரிந்து பேசி மக்களை காப்பாற்றி மக்களை விடுதலை பண்ணக்கூடிய ஒரு ராஜா, மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடிய ராஜா, மக்களை கடவுளுடைய கோபத்திலிருந்து மீட்கக்கூடிய ராஜா. இதை அறிந்துதான் அவங்க வீட்டில இருந்து கிளம்பும் போது தூப வர்க்கத்தை ஆயத்தப்படுத்தி ஒரு ஆசாரியனை பார்க்கும்படியாக வந்து பொண்ணை ஒரு பக்கம் கொடுக்குறாங்க, தூப வர்க்கத்தை கொடுக்குறாங்க, வெள்ளை போலத்தை எது கொடுக்குறாங்க. வெள்ளை போலனா என்னது? இல்லைங்க, வெள்ளை போலம் அப்படின்றது வாசனை திரவியம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அது மெயினா இயேசு சிலுவையில மறிக்கும் பொழுது வெள்ளை போலம் கலந்த காடியை கொடுத்தாங்க. சொல்ல போனா இது ஒரு வகையில வலியை குறைக்கக்கூடிய மயக்க மருந்து போல ஒரு பானம் வெள்ளை போலம். ஆமா, அதாவது வலியை குறைக்கிறதுக்கு கொடுக்கறது ஒண்ணு. ரெண்டாவது, இயேசு மறுத்ததுக்கு அப்புறம் அவர் அடக்கம் பண்றதுக்கும் வெள்ளை போலம் கலந்த பரணியை ஊற்றி தான் அடக்கம் பண்றாங்க. சரீரம் கெடாம இருக்கும்படியாக பாதுகாக்கு. வெள்ளை போலம் சொன்னாவே அது வந்து பிணத்துக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அதை பயன்படுத்த மாட்டாங்க. அது ஒரு சென்று பொருள் மாதிரி கிடையாது. மரித்து போன சரீரம் அழுகாம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சரீர வழிகளை பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் வெள்ளை போலம். இப்ப இதையே கொடுத்தாங்க இயேசுவுக்கு. இயேசுவினுடைய பாடுகளை நம்பினாங்க. பாடுகள் யாருக்கு இருக்கும்? யூதனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா தீர்க்கதரிசிகள் பாடுகளை சந்திப்பாங்க. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் பழைய ஏற்பாட்டுல பெரும்பாலும் இரத்த சாட்சியா கடவுளுக்காக வாழ்ந்து மரித்தார்கள். இப்ப வர இருக்கக்கூடிய இந்த ராஜா, வந்து பிறந்திருக்கிற இந்த ராஜா, இது யூதருக்கு ஆசிரியர் மாத்திரமல்ல, யூதர்களுடைய மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இவர் நிச்சயமாக இவர்களுக்காக மரணத்தை சந்திக்க போறார். இவர்களை மீட்பதற்காக தனது ஜீவனை ஒப்பு கொடுக்க போறார். இவங்க வேதம் ஓரளவு தெரிஞ்சு ஏசாயா 53 வாசம் இருப்பாங்க. வர இருக்கக்கூடிய ராஜா இவர்களுக்கு பாடுகளை அனுபவிச்சு ஜீவனை கொடுக்க போறாரு. இவர் மேன்மையான ஒரு தீர்க்கதரிசி. இது அவங்க புரிந்துதான், இது ஆக்சுவலா ஒரு யூதன் புரியணும். ஒரு யூதன் இந்த நம்பிக்கையோடு அவர் தொழுது கொள்ளணும். அவர்கள் அவரை கனவீனப்படுத்தி நிராகரிச்சிட்டாங்க. இந்த புறஜாதியான இந்த சாஸ்திரிகள் அவர்கள் இந்த நம்பிக்கையோட இயேசுவை மகிமை பொருந்திய ராஜாவா, மகிமை பொருந்திய ஆசாரியனா, மகிமை பொருந்த தீர்க்கதரிசியாக நம்பி அவருக்கு இதை எல்லாவற்றையும் அவர்கள் அர்ப்பணித்து அவரை வணங்கி தொழுது கொண்டார்கள். இதான் அவங்களுடைய விசுவாசம். அவர் சொல்றாரு, மத்தேயு யூதனுக்கு சொல்றாரு, நீ இந்த ராஜாவை நிராகரிச்சு கனப்படுத்தல, தேவன் இந்த ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுத்தாரு. நீ செய்ய வேண்டிய நியாயமான மரியாதை, நீ செய்ய வேண்டிய நியாயமான ஆராதனைய புறஜாதியிலிருந்து வந்த சாஸ்திரிகள் செஞ்சான். அவன் அவரை ராஜாவை அங்கீகரிச்சான், அவன் அவர் ஆசாரியாரை அங்கீகரிச்சான், அவன் அவரை தீர்க்கதரிசியை அங்கீகரிச்சு தொழுது கொண்டு அவர் பிறக்கும் பொழுதே தேவனால கனப்படுத்தப்பட்டார். அவர் யூதர்களால நிராகரிக்கப்பட்டார், தேவனால மகிமைப்படுத்தப்பட்டார். அதனால உன்னைய வச்செல்லாம் கடவுள் தான் ராஜ்யத்தை கட்டலை, உன்னைய வச்செல்லாம் அவர் உலகத்துக்கு தான் மகிமையை வெளிப்படுத்தலை. ஓ மூலமா தான் அந்த உலகம் பெரிய ரட்சிப்புனா நீ நினைக்காத. நீங்க எல்லாம் அவருக்கு துரோகம் பண்ணீங்க. அவர் புறஜாதியை வைத்து தனது குமாரனை உயர்த்தினார். புறஜாதி மக்களை வச்சுதான் அந்த ராஜரீகத்தை அவர் கட்டுறாரு. நீ அவர் மேசியாவை அங்கீகரிக்கையோ இல்லையோ, உலகம் அவர் அங்கீகரிச்சிருச்சு, உலகம் அவர் ஏற்றுக்கொண்டுருச்சு, உலகத்தில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். தேவன் அவருக்கு அந்த மகிமையை கொடுத்திருக்கிறார். அந்த செய்தியை இதை எழுதும் பொழுது மத்தேயு அவர்களுக்கு அங்க சொல்லுகிறார். இவங்க பாபிலோன்ல இருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட எருசலேம்ல இருந்து பாபிலோன் 1300 கிலோமீட்டர். மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நடந்து வந்திருக்கிறானே. 6 மாசம் 8 மாசமா செய்தியை அறிந்து, இயேசு பிறந்து 1.5 வயசு,
இயேசு பிறக்கும் பொழுது அவங்க நட்சத்திரத்தை பார்த்து அவங்க கடந்து வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1 வருடமா 1.5 வருஷமா நடந்து வந்து தான் பார்த்துருக்குறான். அப்போ எவ்வளோ தூரத்துக்கு நடந்து வர்றதுக்கு அவன் பணத்தை எடுத்து வந்திருப்பான், பொருள் எடுத்து வந்திருப்பான். அவனுடைய எல்லாவற்றையும் இழந்து அர்ப்பணிப்போடு கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஒரு நீண்ட பயணத்தில் அவங்க வந்து காணாத மகிமை பொருந்தி அந்த இயேசுவை குறித்து விசுவாசிச்சு அவங்களுக்கு பெரிய வெளிப்பாடுல நட்சத்திரம் ஒரே ஒரு வெளிப்பாடு தான். அந்த வெளிப்பாட்டை நம்பி முன்னோக்கி அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு அவங்க பார்த்தாங்க. இதுதான் ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் பார்ப்போம். இப்போ இயேசுவை நீ ராஜாவை அங்கீகரிக்கணும்னு சொன்னா உனக்கு இந்த 3 விதமான நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கணும். அவரை நீ கனப்படுத்தி வாழ விரும்பணும்னு சொன்னா உனக்கு பைபிள் தெரிஞ்சது மாத்திரம் இல்லை, பைபிளுக்கு உன்னை அர்ப்பணிக்கணும். கடவுளுடைய வெளிப்பாடுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழணும். கடவுளுக்காக தியாகத்தோடு இருக்கணும். கடவுளுக்காக ஒன்று இழக்கணும். அந்த இயேசு உன் வாழ்க்கையினுடைய ராஜா, உனக்காக பரிந்து பேசுகிற ஆசாயன், உனக்காக மீட்பை வழங்கக்கூடிய தீர்க்கதரிசி என்கிற 3ஐயும் நீ நம்பி விசுவாசிச்சாதான் உண்மையாகவே உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கனப்படுத்தப்பட்ட ராஜாவாக இருக்கிறார் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கடுத்து அங்கே என்ன நடக்குது? உன் காணிக்கையை செஞ்ச உடனே 12வது வசனத்துல அவங்க ஏரோதிடத்துக்கு திரும்பி போக வேணாம்னு எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். இப்ப இவங்க இயேசுவை பார்த்து தொழுது கொண்டுட்டு மறுபடியும் அவங்க அதே பாதையில எருசலேம் வழியா போனாங்கன்னா ஏரோது காத்திருக்கிறான். எப்படா அவங்க வந்து சொல்லுவாங்க போய் பிள்ளையை கொண்டுடலாம். பிள்ளையை கொண்டுறது மாத்திரம் இல்லை, அவர்களையும் அவன் கொண்டுருவான். அந்த செய்தி அவங்க வேற யார்ட்டையும் சொல்லாதபடி சாஸ்திரிகளுடைய உயிருக்கு ஆபத்து என்பதை அறிந்து தேவன் என்ன பண்றாரு, நீங்க வந்த வழியில போகாதீங்க, வேற வழியை போங்கன்ற. அவர்களுடைய உயிரை தேவன் காப்பாற்றுகிறார். இயேசுவை தேடி வரக்கூடிய மக்களுக்கு தேவன் பாதுகாப்பு கொடுக்கிறார். இயேசுவ ராஜாவா அறிந்து அவர் விசுவாசிக்கக்கூடிய மக்களுக்கான எல்லா பாதுகாப்பையும் மேன்மைகளையும் அவன் கட்டாயம் கொடுக்குறார். ஒருத்தரையும் அவர் கைவிடணும். அந்த வழியில் அவங்களை அனுப்புறாரு. அது மாத்திரம் இல்லாம 13-14 வாசிங்க. அப்படியே 13-15 வசனம் வாசிங்க. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏழேழு பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண வழியிலும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சாஸ்திரிகளை தேவன் காப்பாத்தி வேற வழியை அனுப்புறார். ஆனாலும் எப்படியும் இந்த ஏரோது பெத்லகேம் ஃபுல்லா அலசி பிறந்திருக்கக்கூடிய கிறிஸ்துவ அந்த குழந்தையை கொல்ல வருவான்றதை அவர் அறிந்து யோசேப்பிட்ட என்ன சொல்றாரு, நீ இங்க இருக்கிறாத, உன் மனைவியை கூட்டுக்கிட்டு எகிப்துக்கு ஓடி போயிருக்கிறார். இப்போ அவன் ஒரு தச்சன், அவன் ஒரு ஏழ்மையான மனுஷன். இங்க இருந்து அவன் எகிப்துக்கு போறது அவனுக்கு பணம் அப்படி இருக்கும். அதுக்கு தான் அந்த சாஸ்திரிகள் தங்கத்தை வந்து கொடுக்குறாங்க. அந்த தங்கத்தை விற்று பணத்தை வாங்கி அவன் எகிப்துக்கு சுலபமா போகலாம். இப்போ ஏற்கனவே அவன் பிறக்கும் பொழுது பல பாடுகளை அவமானங்களை பட்டு தான் பெத்லகேம்ல வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்போ மறுபடியும் தேவன் அவனை சந்திச்சு இந்த ராஜா இந்த குழந்தையை கொலை செய்ய போறான். குழந்தை